வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி ரொம்பவே லவ்லியான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ நம்ம கார்த்திக்கும் தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற கபாலியோட மகளோட என்கேஜ்மெண்ட்டுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அந்த ஃபங்க்ஷன் முடிச்சோடனே ரிட்டன் வராங்க ஆட்டோவில். தீபா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் கூட எப்படியே போகணும் கார்த்திக் சார், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தியுமே வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே வராங்க. அண்ட் வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்துட்டு ஒரு ரோட்டு கடையில் நிறுத்தி சார் நம்ம இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி முதல்ல இல்லை இல்லை வேணாம் வேணாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. தீபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இங்கே சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டி வராரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோசைலாம் சாப்பிட்டுட்டு அது சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. அண்டு ரோட்டோரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குல்ஃபி கடை நிற்குது. ஸோ அங்கே எல்லாருமே குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு வேகமாக வீட்டுக்கு போகலாம் தீபா டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே தீபா சொல்கிறாங்க சார் சார் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு இங்கே ஐஸ் சாப்பிட்றீங்களா தீபா, வேணாம் தீபா எதனா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இல்லை சார் எனக்கு இப்போ ஐஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஐஸ் வாங்கி கொடுக்குறாரு. தீபா உடனே கேட்குறாங்க சார் எதுக்காக இந்த ஐஸை மட்டும் நைட்டில் விற்கிறாங்க, அதுவும் இந்த குல்ஃபியை ஏன் நைட்டில் விற்கிறாங்க, ஏன் பகல் டைமில் விற்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கார்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை தீபா நீங்கள் ஐஸ் சாப்பிடுங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஐஸ் விற்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தீபாவுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுது. சார் எதுக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளார சைலண்ட்டாக எது சொல்கிறாரு அதை சொன்ன உடனே தீபாவுக்கு ஒரு மாதிரி பயங்கர வெக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபாவும் ரோட்டோரமாகவே அப்படியே நடந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸை சாப்பிட்டுட்டே போயிட்டுருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா காரில் போயிட்டுருக்கவங்க பார்ப்பாங்க. இந்த கார்த்தி தீபா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், இதை என்னால் நம்பவே முடியலையே, இவங்க சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிராமியும் கிட்ட எப்படியாச்சும் இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கும் போவாங்க. அண்ட் கார்த்தியும் தீபாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு அப்படியே தனியாக நடந்து வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு லேட் நைட்டில் வருவாங்க. அபிராமி வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்குமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னப்பா கார்த்தி இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீபா சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற காசுலாம் எதுவும் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியாது கார்த்தி, ஏன்னா நீங்கள் இப்போது சாதாரண தொழிலாளி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா உடனே குத்தி காமிச்சிருவாங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.